அதாவது மதுரையில 2 இடங்கள்ல அதிமுக கொடிக்கம்பங்கள் அமைக்க அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை தான் மதுரை அமர்வுல விசாரித்த நீதிபதி இளந்திரையன் வந்து தமிழகம் முழுவதும் பொது இடங்கள்ல அமைக்கப்பட்டுள்ள அந்த கொடிக்கம்பங்கள்ல 12 வாரங்களா அகற்றுமாறு உத்தரவிட்டிருந்தது. இதற்கு எதிரான மேல்முறையீடு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில கொடிக்கம்பங்களை அகற்ற அந்த உத்தரவை மாற்றி அமைக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் அந்த உத்தரவை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்ட வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வந்து அரசு சார்பில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முகிலன் ஆஜராகி ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு சதவீதம் அந்த கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்குது என்ற அந்த அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில ஒரு சில மாவட்டங்களில் 100% ஒரு சில மாவட்டங்கள் குறைந்தும் காணப்பட்டிருந்தது. இதையடுத்து அவருக்கு மகிழன் குழு சுட்டிக்காட்டும் போது இது தொடர்பாக ஒரு ஸ்டாண்டிங் ஆபரேஷன் ப்ரொசீஜர் என்று சொல்லி ஒரு நிலையான ஒரு அறிக்கை நடைமுறை குறித்து ஒரு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களிடம் அவ்வப்போது ஆலோசனை செய்து வருவதாகவும் அவர் வந்து சுட்டிக்காட்டினார். மேலும் வந்து இந்த கொடிக்கம்பங்களை அகற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் வந்து தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி வந்து வழக்கு விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஜூலை 2ஆம் தேதிக்குள் வந்து கொடிக்கம்பங்களை வந்து முழுமையாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அந்த அகற்ற நடவடிக்கை எடுக்காத சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் வந்து நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த சாலையின் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தடுப்புகள்ல கொடிக்கம்பங்கள் நடக்க கூடாது என்றும் வந்து அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொது இடங்கள்ல நடப்படும் அந்த கொடிக்கம்பங்களுக்கு குறிப்பாக 1000 கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அந்த யோசனை தெரிவித்திருக்கிறார். அந்த அதாவது அந்த கொடிக்கம்பம் மட்டுமில்ல, அந்த கூட்டம் நடத்துவதற்கும் அந்த கூட்டத்தை நடத்தும் போதும் பொதுக்கூட்ட அரசியல் கட்சிகள் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போதும் அந்த கொடிக்கம்பம் நடும்போதும் அதற்கான கட்டணம் ஏன் வசூலிக்கவில்லை என்றும் அதற்கான கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்றும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். பொது இடங்களில் நடக்கும்போது அந்த தடுப்புச் சுவர்கள் அந்த சென்டர் மீடியன் என்று சொல்லக்கூடிய அந்த சாலை நடுவே இருக்கக்கூடிய அந்த தடுப்புச் சுவர்ல கொடிக்கம்பங்கள் நடக்கூடாது என்றும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து வழக்கு விசாரணை வந்து ஜூலை 2ஆம் தேதி ஒத்திவைத்திருக்கிறார். அந்த முழுமையாக அந்த உத்தரவை வந்து அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இல்லை இல்லாத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அந்த உத்தரவை நிறைவேற்றாத சம்பந்தப்பட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.